ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹிணிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதாவது புருஷனை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதான், இவங்க புருஷனை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதான். ஆனால் மீனோட ஹஸ்பண்டை பற்றி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இது என்னங்க ஒரு நியாயம்? தம்பி ரொம்ப ஃபீல் ஆகிட்டாப்ல. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மனோஜ் தம்பி தாங்க. அதாவது இஸ்திரி கடை போட்டு பொழைச்சிக்கோன்னு சொன்னதில் ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சான். என்னதான் இருந்தாலும் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தொழில் எவ்வளோ பெட்டர். அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க நீ ஃபீல் பண்ணாத மனோஜ், உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீ என்ன பண்ணுவியோ நீ தெரியாது, இன்றைக்கி வந்து நீ வேலையோட தான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. திடீர்னு ஒரே நாளில் நான் எங்கம்மா போய் வேலை தேடுவேன், எனக்கு என்னம்மா அவ்வளோ பெரிய திறமை இருக்காமா? தம்பி நீ நிறைய படிச்சிருக்க, ஆனால் உனக்கு வேலை பார்க்கறதுக்கான திறமை இல்லைப்பா. ஒரு நாள் முதல்வர் கணக்காக திடீர்னு வேலை தர சொன்னா நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு திணறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி ஆர்டர் போட்டாங்களே, வேறு வழியே இல்லையே, அது முடிச்சு தானே ஆகணும். அதனால் அவர் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்காரு. எங்கேயுமே வேலை கொடுக்கல. திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கு போனால் அந்த இடத்துல வேலை கிடச்சிருச்சுங்க. சப்ளையர் வேலை, இல்லைன்னா ஆர்டர் எடுக்கிற வேலை. எதப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணுன்னே, நான் ஆர்டர் எடுக்கிற வேலையை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ணுன்னு அவங்க சொல்ல சரின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் மீனா கடைக்கு வந்தவங்களில் ஒருத்தவங்க சொந்தக்காரங்களாட்டுக்கு, என்னம்மா கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருக்க, உன் மாமியா அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்களான்னு சொல்லி கேட்க, அவங்க இல்லைன்னு சொல்லி சமாளித்து அனுப்புனாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம அண்ணாமலை தாங்க. இன்னொரு பக்கம் ஏன் இன்னும் டிஃபன் ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜயாதாங்க. என்னங்க இப்படிலாம் இருக்காங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த மீனாவுக்கு கொஞ்சமாவது இறக்க குணம் காமிக்கிறது இல்லையா? சரின்னு இவங்க ஒரு பக்கத்து பண்ண மூத்து மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. யாரை? நம்ம மனோஜை. கடைசியில் மனோஜ் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சுறான்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கிட்டு வந்தாராம். முத்து வாங்கிட்டு வந்தது ஓகே, நீங்கள் முத நாள்லேயே வந்து அல்வா வாங்கி கொடுக்குறியே, அப்போ கூலிக்கு போறியா? அது என்ன கூலிக்குன்னு கிண்டல் பண்ணுறாரு. இல்லவே இல்லை, நான் என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ரோஹிணி கூப்பிட்டு போய் கேட்குறாங்க. அப்பயும் நான் என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.